வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அரசியலில் ஈடுபட இளைஞர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரை. மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாள். விஜயகாந்த் சிலையை திறந்து வைத்தார் பிரேமலதா. முத்தமிழ் முருகன் மாநாடு மாபெரும் வெற்றி. அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. பன்ருட்டி அருகே மின்சாரம் தாக்கி தேமுதிக நிர்வாகி உயிரிழப்பு. படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதி. முத்தமிழ் முருகன் மாநாடு கண்காட்சியை பார்வையிட 30ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு அனுமதி. மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. ஹிஸ்புல்லா தாக்குதல். இஸ்ரேலில் ராணுவ அவசர நிலை பிறப்பிப்பு. தமிழகத்தில் 30ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். அரசியலில் ஈடுபட இளைஞர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், விண்வெளித்துறையில் இந்தியா முன்னேற்றம் கண்டு வருவதாகவும் 21ஆம் நூற்றாண்டில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க பல நிகழ்வுகள் நடந்து வருவதாக தெரிவித்தார். தற்போது அரசியலில் ஈடுபட இளைஞர்கள் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்த அவர், இது தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களிடம் இருந்து கடிதங்கள் வந்துள்ளதாக கூறினார். மறைந்த கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தேமுதிக கட்சி நிறுவன தலைவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னையில் தேமுதிக அலுவலகத்தில் அவரது சிலையை பிரேமலதா விஜயகாந்த் திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கே என்ற கோட்பாட்டின் வழிவாழ்ந்த மனிதநேய பண்பாளர் தமிழ் திரையுலக வரலாற்றில் தனக்கென தனித்த இடத்தை கொண்டவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் என்றும், திரை வாழ்விலும் பொது வாழ்விலும் அவர் நிகழ்த்திய சாதனைகளை நினைவு கூர்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ் சினிமாவில் உள்ள எளிய கலைஞர்களின் வாழ்வாதாரம் மேம்பட நடவடிக்கைகள் மேற்கொண்டவர் விஜயகாந்த் என்று தெரிவித்துள்ளார். மேலும் நடிகர் சரத்குமார் தனது எக்ஸ் தளத்தில் நீங்காத நினைவுகளுடன் என்றும் ரசிக பெருமக்களின் இதயங்களில் வாழும் நண்பர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளில் அவருடன் பயணித்த இனிய தருணங்களை எண்ணி நெகிழ்கிறேன் என பதிவிட்டுள்ளார். முத்தமிழ் முருகன் மாநாடு கண்காட்சியை வரும் 30ஆம் தேதி வரை பக்தர்கள் பார்வையிடலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முத்தமிழ் முருகன் மாநாட்டின் 2ஆம் நாளான இன்று காலை திருவெல் இறைவன் தீந்தமிழர் இசையுடன் விழா தொடங்கியது. பின்பு முருகனும் பரதமும் என்ற தலைப்பில் வித்யாவாணி சுரேஷ் மற்றும் மகிதா சுரேஷின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அமைச்சர் சக்கரபாணி தொடக்க உரையாற்ற கோவை கவுமாரா மடம் குமரகுரு சுவாமிகள் ஆசியையும் சக்தி வேல்முருகனார் சிறப்புரையும் ஆற்றினர். பக்தர்கள் அனைவருக்கும் அதிகாலை முதல் உணவு தயாரித்து வழங்கப்பட்டு வருகிறது. மதிய மற்றும் இரவு உணவுக்கும் ஊழியர்கள் தயார் நிலையில் அதற்கான பணிகளை செய்து வந்தனர். இரவு 7 மணிக்கு மாநாட்டு நிறைவு விழா மற்றும் சிறந்த ஆய்வறிக்கைகளுக்கு விருதுகள் வழங்கும் விழா நடைபெறுகிறது. விருதுகளை நீதியரசர் வேல்முருகன் வழங்க உள்ளார். பின்னர் மாநாட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. மாநாட்டில் இடம்பெற்றுள்ள கண்காட்சி மற்றும் அரங்குகளை வருகிற 30ஆம் தேதி வரை பக்தர்கள் பார்வையிடலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் மாநாட்டுக்கு இலவச அனுமதி என்பதால் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து பார்வையிட்டனர். இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே சண்டை நீடித்து வருகிறது. பாலஸ்தீனத்தின் காசா நகரை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினருக்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு ஆதரவு அளித்து வருகிறது. இதனால் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரின் முகாம்களை குறிவைத்து அவ்வப்போது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா அமைப்பினரும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தெற்கு லெபனானின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு பதிலடியாகவும் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் சயீத் கொலைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் நேற்று நள்ளிரவு முதல் ஹிஸ்புல்லா படையினர் 70 ராக்கெட் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினர். ஹிஸ்புல்லா தாக்குதலை அடுத்து 48 மணி நேரத்திற்கு ராணுவ அவசர நிலையை இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தலைமையில் போர் ராணுவ கூட்டம் நடந்த நிலையில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
நத்தம் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆவிச்சிப்பட்டி கிராமத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் இன்று அதிகாலை வெடிவிபத்து ஏற்பட்டது. பூலா மலை அடிவாரத்தில் வெடி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த சிவகாசி தொழிலாளர்கள் 2 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவிச்சிப்பட்டியைச் சேர்ந்த பட்டாசு ஆலை உரிமையாளர் செல்வம் தலைமறைவாகி உள்ள நிலையில் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திமுக என்பது பழம்பெரும் கட்சி, அதை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி புதுக்கோட்டையில் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்கள் தொடக்க விழா மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கால்நடைத்துறைக்கு வழங்கிய அவசர கால ஊர்தியில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட 8 ஆம்புலன்ஸ், அதாவது அவசர கால ஊர்தி இன்றைய தினம் அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் தேதி வாரியாக குறிப்பிடப்பட்டு அந்த நம்முடைய ஆம்புலன்ஸ் கால்நடைத்துறையினுடைய சார்பில் சென்று அங்குள்ள கால்நடைகளுக்கு வைத்திய உதவி போன்றவையெல்லாம் செய்து தரப்படும். அவசர அழைப்புகள் வந்தால் அதன் பேரிலும் அவர்கள் சென்று அதற்கான வைத்திய உதவிகளை செய்து கால்நடைகளை பராமரிப்பதிலே இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு உறுதுணையாக அவர்கள் இருப்பாங்க. 3 சக்கர வண்டி இன்றைக்கு எலக்ட்ரிக் மோட்டாருடன் கூடிய வண்டி வழங்கப்பட்டிருக்கிறது. இது இன்றைக்கு மாற்றுத்திறனாளி நலத்துறையின் சார்பிலே வழங்கப்பட்ட நிகழ்வு. இவையெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைப்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றைக்கு வழங்கப்பட்டது. மீஞ்சூர் அருகே நடைபெற்ற விழாவில் பயனாளிகளுக்கு அமைச்சர் ராஜகண்ணப்பன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த அத்திப்பட்டில் மீண்டு எழுந்த மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியம் என்ற புத்தகம் வெளியீட்டு விழாவும், ஒன்றிய குழு பெருந்தலைவருக்கு விருது வழங்கும் விழாவும், கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா உள்ளிட்ட 5 விழா நடைபெற்றது. கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றிய திட்டப்பணிகளை மேற்கொண்ட சேர்மன் ரவிக்கு விருது வழங்கினார். திமுக கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய புத்தகத்தை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினார். இதில் அத்திப்பட்டு கிராம பொதுநல சங்கம், ராஜாஜி நகர் கிராம பொதுநல சங்கம் உறுப்பினர்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். நீங்க முரசொலி பாருங்க, கார்ட்டூனை பாருங்க, அப்ப புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு முரசொலி படிங்க. ஆளுநர் ஒரு கை போய் பிஜேபி தூக்கி பிடிச்சி அவர் செயல்படுத்துற மாதிரி போட்டு ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கோம். அதாவது ஒரு கட்சி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தர் வந்துட்டு போறதுனாலே அந்த கட்சியோட கூட்டு பண்ணி வச்சுப்போம் சொல்றது அரசியல் பக்குவம் இல்லாதவர்கள் பேசுற பேச்சு. அண்ணா காமராஜர் அழைச்சிட்டு போய் அவருடைய தொகுதிக்கு விருந்து கொடுத்தாரு. அடுத்த நாளே காமராஜ் பற்றி விமர்சனம் பண்ணி பேசினார். இது தொட்டு இருக்கிற திமுக 59 சென்னை கார்பரேஷன் போது திமுக மேயர்கள் தான் இருந்தாங்க. அப்ப நேரு வந்தாலும் சரி, காமராஜ் வந்தாலும் சரி, திமுக மேயர் தான் போய் வரவேற்பார். எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார், ஃபங்க்ஷனுக்கு அமைச்சர் வந்தார், அவரை வரவேற்று போதும், அவ்வளவுதான். தேநீர் விருந்துக்கு திமுக கலந்துக்கல, ஆளுநருடைய அழைப்புக்கு இந்த முறை கலந்துட்டு இருக்காங்க. அப்ப திமுக இணக்கமா திமுக போலன்றதுதான் நான் கிளீனா சொல்லிட்டேன், நானே சொல்லிட்டேன். கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகள் திமுக ஆட்சியில் கூறி திமுக ஆட்சியில் முடித்திருக்கிறோம் என்று கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், கோவை விமான நிலையத்தில் விரிவாக்கம் சம்பந்தமான நில எடுப்பு பணிகள் நிறைவடைந்து விட்டது என்று தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் அவர்கள் பேசுகையில், கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வாக்குறுதியில் முதல் வாக்குறுதி இந்த கோவை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவோம், அதற்கு எந்தவித முட்டுக்கட்டைகளும் இருக்காது என்று சொல்லி அந்த உத்தரவாதத்தின்படி வெகு விரைவிலே இந்த தேர்தல் முடிந்து 2-3 மாதங்களுக்கு உள்ளாகவே இந்த நல்ல முடிவெடுத்து நல்ல செய்தியை கோவை மக்களுக்கு பரிசாக அளித்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்று பெருமையுடன் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதேபோல் இந்த தேர்தலிலே தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா அவர்களின் பங்களிப்பும் மிகப்பெரிய பங்களிப்பு. அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்திலே இதன் முக்கியத்துவத்தை சொல்லி இதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். அவருக்கும் இந்த இடத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் இனி விரைவாக நடவடிக்கை எடுக்கும். அந்த விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தி வைட் பாடிட் ஏர்கிராஃப்ட்ஸ் வரும் அளவிற்கு இதுக்கு கொண்டு வந்து இந்த கோவை மட்டுமல்ல மேற்கு தமிழ்நாடு முழுக்க இது ஒரு தொழில் மறுமலர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும் என்று இந்த இடத்திலே நாங்கள் நம்புகிறோம். கடவுளே இல்லை என்று சொன்னவர்கள் இன்று முருகன் மாநாட்டை நடத்துவதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பாஜக மாநில துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். சென்னை தி நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஒரு கல்லூரியில 40 பேர் பேராசிரியர்களாக பணிபுரிகிறார்கள் என்று சொன்னால் அங்க 4 பேர் தான் இருக்கிறாங்க, இல்ல 10 பேர் தான் இருக்கிறாங்க. இதுதான் விஷயமே. ஆனால் டூப்ளிகேட்டா வேண்டும் என்றே நாங்கள் அதிகமாக பேராசிரியர்களை வைத்து இருக்கிறோம் என்று சொல்லி இதெல்லாம் நடந்திருக்குது. சில கல்லூரிகளில் 300 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அனுமதி, ஆனால் அங்கே 700 பேர் படிக்கிறார்கள். அப்போ அந்த கல்லூரியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு அந்த குறிப்பிட்ட பாடத்துக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆசிரியர் 50 பேருக்கு தான் கிளாஸ் எடுக்கணும், ஆனால் 500 பேருக்கு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் உயர்கல்வியில் பாவம் அந்த துறை அமைச்சர் வழக்கு அது இதுன்னு சந்திச்சுட்டு இருக்கிறாரு. அதனால முதலமைச்சர் அந்த துறை அமைச்சரை மறுபடியும் ஒரு ராஜினாமா வாங்கி உயர்கல்வியில் கவனம் செலுத்துவது சரியாக இருக்கும். ஏன்னா அவருக்கு தண்டனை கிடைச்சது, அப்புறமா மேலே கோர்ட்டுக்கு போனார். இப்போ திருப்பியும் இன்னொரு சொத்து குவிப்பு வழக்கில் மறுபடியும் அட்ஜார்ன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இடி கேஸ் வேறு இருக்குது. அதனால் இவ்வளவு ஒரு மோசமான அவருடைய காலகட்டத்தில் அவருக்கு இப்படி ஒரு பொறுப்பை கொடுக்க வேண்டுமா என்று முதல்வர் சிந்திக்க வேண்டும். அதனால் நல்ல ஒரு அமைச்சரை அதற்கு நியமனம் செய்தால் உயர்கல்வி பிழைக்கும். இல்லை என்று சொன்னால் கோடிக்கணக்கான பெற்றோர்களுடைய நிலைமை, மாணவர்கள் கூட நான் சொல்ல மாட்டேன், செலவு செஞ்சு படிக்க வச்சு, அதுவும் எப்படின்னா 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனை ரத்து செய்வோம்னு எல்லாருக்கிட்டையும் உறுதிமொழி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குது திமுக. இன்னி வரைக்கும் செய்யலை. அதனால் குறைந்தது அந்த கல்வி கடன் தான் நீங்கள் ரத்து செய்யலை, ஒழுங்கான கல்வி கொடுக்கறதுக்காவது ஏதாவது செய்யலாமே அப்படின்னு. தூத்துக்குடியில் இருசக்கர வாகனத்தில் கஞ்சா விற்பனை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தூத்துக்குடி 2ஆம் ரயில்வே கேட் அருகே இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்திற்கிடமாக வந்த 3 இளைஞர்களை மடக்கி பிடித்து சோதனை மேற்கொண்ட போது போலீசாரை கண்டதும் வாகனத்தில் இருந்த இளைஞர் ஒருவர் தப்பி ஓடினார். மற்றொருவர் கையில் பெரிய பார்சலுடன் கீழே விழுந்தார். பின்னர் பார்சலை பிரித்து பார்த்தபோது அதில் 10 கிலோ கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது அவர் தூத்துக்குடி KVK நகரை சேர்ந்த வேல்முருகன் என்பதும் அவர் உட்பட 3 பேர் சேர்ந்து கஞ்சாவை பல்வேறு பகுதியில் விற்பனை செய்வதற்காக கொண்டு சென்றதும் தெரிய வந்தது. இதுகுறித்து மதுவிலக்கு போலீசார் விசாரணை நடத்தி தப்பிச் சென்ற 2 நபரை வலைவீசி தேடி வருகின்றனர். சேலம் அருகே மதுபோதையில் இருந்த நபர்களை இருசக்கர வாகனம் திருட வந்ததாக கூறி கட்டி வைத்து அடிக்கும் வீடியோ வைரலாகி உள்ளது. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே செல்லாயி அம்மன் கோவில் திருவிழா நடைபெற்ற நிலையில் அப்பகுதியில் 4 இளைஞர்கள் மதுபோதையில் இருந்துள்ளனர். அவர்களை அப்பகுதியை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களை திருட வந்ததாக கூறி மரத்தில் கட்டி வைத்து அடித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 4 பேர் மதுபோதையில் அவ்வழியாக சென்றபோது இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் தீர்ந்ததால் அப்பகுதியில் நின்றதாகவும் அவர்களை இருசக்கர வாகனம் திருட வந்தவர்கள் என நினைத்து அடித்ததும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவர்களை அங்கிருந்து மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதுகுறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் அதே பகுதியை சேர்ந்த கவியரசன், சுரேஷ் உள்ளிட்ட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். தர்மபுரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசார் கைது செய்தனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் தமிழரசன், மணிகண்டன் ஆகிய இருவரும் ஆந்திரா மாநிலத்தில் இருந்து மொத்த விலைக்கு கஞ்சா வாங்கி கடத்தி வரப்பட்டு சில்லறையில் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் இருவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் இருந்து 6 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர்.
சிவகங்கை அருகே ஆதிதிராவிட மக்களுக்கு தமிழக அரசு வழங்கப்பட்ட பட்டாவினை ஆட்சியர் ரத்து செய்ததை கண்டித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே கீழாயூரில் ஆதிதிராவிட மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் இலவச வீட்டு மனை பட்டா வழங்கப்பட்டது. 4 கட்டங்களாக சுமார் 600க்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாவினை 2006ஆம் ஆண்டு அன்றைய மாவட்ட ஆட்சியர் ரத்து செய்துள்ளார். பல ஆண்டுகளாக வீடு கட்டி குடியிருந்து வாழும் தங்களுக்கு மீண்டும் அவ்விடத்தையே வழங்க வேண்டும் என மனுக்கள் அளித்தும் எவ்வித முடிவும் எடுக்காத தமிழக அரசை கண்டித்து ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதியில் வாழும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறி சமையல் செய்யும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் மாவட்ட ஆட்சியரை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வேளச்சேரியில் அரிமா சங்கம் மற்றும் விஜயநகர் வியாபாரிகள் சங்கம் சார்பில் இலவச கண் பரிசோதனை மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. சென்னை வேளச்சேரியில் ஏஜிஎஸ் காலனியில் வேளச்சேரி அரிமா சங்கம், விஜயநகர் வட்டார வியாபாரிகள் சங்கம் மற்றும் அப்போலோ மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. சேகர் தலைமையில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் சிறப்பு விருந்தினராக லயன் எஸ் போஸ் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். முகாமில் மருத்துவர்கள் பங்கேற்று 100க்கும் மேற்பட்டோருக்கு சர்க்கரை பரிசோதனை, கண் பரிசோதனை, இசிஜி போன்ற பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டனர். இதில் அரிமா சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள், வியாபாரிகள், சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள், மருத்துவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொத்தங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு தேர்தல் நடைபெற்றது. நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள கொத்தங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் மறுகட்டமைப்பு பள்ளி தலைமை ஆசிரியர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் 24 பேர் தேர்வு செய்யப்பட்டு தலைவராக ஜெயந்தி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இதில் தேர்தல் பார்வையாளராக தலைமை ஆசிரியர் சுந்தரி மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் சவுந்தரராஜன், ஒன்றிய கவுன்சிலர் ஞானசேகரன், ஆசிரியர்கள், உறுப்பினர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தருமபுரியில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தருமபுரி மாவட்டம் மாரண்ட் அள்ளியில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்தநாளையொட்டி தருமபுரி மாவட்ட தலைவர் நஞ்சப்பன் தலைமையில் கட்சி கொடி ஏற்றி கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதையடுத்து மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியம் முன்னிலையில் 500 பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் ஏழை மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் கூலி தொழிலாளி ஒருவருக்கு தள்ளுவண்டி இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர்கள் அர்ஜுனன், மாவட்ட பொருளாளர் வஜ்ரவேல் முனிரத்தினம், மாநில இளைஞரணி துணை செயலாளர் கண்ணன் உட்பட மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புவனகிரியில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா வரும் 25ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது. இதனையொட்டி தேசிய முற்போக்கு திராவிட கழக புவனகிரி நகர மற்றும் ஒன்றியம் சார்பில் பேருந்து நிலையம் அருகாமையில் உள்ள பெரியார் சிலைக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் உமாநாத் பங்கேற்று மாலை அணிவித்து கட்சி கொடி ஏற்றினார். இதையடுத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. மேலும் வெள்ளாற்று பாலம் அருகாமையில் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தேமுதிக கட்சியினர் திரளானோர் கலந்து கொண்டனர். தருமபுரியில் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாட்சியரிடம் 48 குடும்பங்கள் வீடு நிலம் கேட்டு கோரிக்கை மனு அளித்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி முருகன் மலை அடிவாரத்தில் வாணியாறு நீர்த்தேக்க கால்வாய் செல்லும் பகுதியில் வனத்துறைக்கும் சொந்தமான காலியிடம் சிறிது உள்ளது. இந்த இடத்தில் கடந்த 28 ஆண்டுகளாக 48 குடும்பங்கள் வீடு வாசல் இல்லாமல் கூரைகள் அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு நிரந்தர இடம் வேண்டும் என 48 குடும்ப பெண்கள் அரூர் கோட்டாட்சியர் வில்சன் ராஜசேகர், பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாட்சியர் வள்ளி ஆகியோரிடம் மனு கொடுத்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர், நீங்கள் வாழுகின்ற பகுதி நீர்நிலை பகுதி, அந்த இடத்தில் உங்களுக்கு உரிய பட்டாவை வழங்க முடியாது என்று தெரிவித்தனர். மேலும் அப்பகுதி மக்களுக்கு அரசின் உதவி மூலமாக இலவச வீட்டுமனை பட்டாவும், அரசின் வீடு கட்டும் திட்டத்தின் மூலமாக பயனாளிகள் அனைவருக்கும் வீடு நிலம் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் பெண்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். காரைக்காலில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது.
காரைக்காலில் அரசு உதவி பெறும் தனியார் ஆங்கில நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், முதன்மை பங்கு தந்தை பால்ராஜ்குமார், தலைமை ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் ஆடல் பாடல் பட்டிமன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சென்னை வேளச்சேரியில் ஜீரோ ஆக்சிடென்ட் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை வேளச்சேரி MRDS சாலையில் லயன்ஸ் கிளப் ஆஃப் மெட்ராஸ் வேளச்சேரி மற்றும் மடிப்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் இணைந்து ஜீரோ ஆக்சிடென்ட் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். நிகழ்ச்சியில் மெட்ராஸ் லயன்ஸ் கிளப் ஆஃப் வேளச்சேரியை சார்ந்த ஏராளமானோர் பங்கேற்று கையில் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பொதுமக்களிடையே ஜீரோ ஆக்சிடென்ட் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்போது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களுக்கும் 4 சக்கர வாகனங்களில் சீட் பெல்ட் அணிந்து வந்தவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியில் மடிப்பாக்கம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் மெட்ராஸ் லயன்ஸ் கிளப் ஆஃப் வேளச்சேரி ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். வாழப்பாடியில் புனித அந்தோணியார் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் உள்ள புனித பத்தாம் பத்திநாதர் தேவாலயத்தில் ஆண்டு திருவிழா நடைபெற்றது. இதில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கிய இத்திருவிழாவானது ஒரு வாரமாக காலையில் திருப்பலியும் மாலையில் நற்கருணை ஆராதனை ஜெபமாலை நடைபெற்றது. இந்நிலையில் இன்று கிறிஸ்தவர்களின் முக்கிய நிகழ்வான புது நன்மை விழாவில் 24 குழந்தைகள் பங்கேற்று புனிதமான நற்கருணையை பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் புனித பத்தாம் பத்திநாதர் தேர்பவனி நடைபெற்றது. விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 30ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அரசியலில் ஈடுபட இளைஞர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரை. மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாள். விஜயகாந்த் சிலையை திறந்து வைத்தார் பிரேமலதா. முத்தமிழ் முருகன் மாநாடு மாபெரும் வெற்றி. அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. பன்ருட்டி அருகே மின்சாரம் தாக்கி தேமுதிக நிர்வாகி உயிரிழப்பு. படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதி. முத்தமிழ் முருகன் மாநாடு கண்காட்சியை பார்வையிட 30ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு அனுமதி. மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. ஹிஸ்புல்லா தாக்குதல். இஸ்ரேலில் ராணுவ அவசர நிலை பிறப்பிப்பு. தமிழகத்தில் 30ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.